சுவாமியே சரணமையப்பா. கன்னிமூல கணபதி பகவானே சரணமையம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையம். ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 95. ஐயப்பன் அருளால ஸ்ரீ கண்கண்டது ஐயப்பா சேவா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 4 வருஷம் பயணத்தை தொடங்கிட்டோம். ஐயப்பன் அருளால யார் வந்தாலும் வராட்டினாலும் ஐயப்பன் கொடுத்த சேவையை நான் இன்றளவும் செய்து கொண்டிருக்கிறேன். ஐயப்பன் அருளா என்னால் முடிந்த அளவுக்கு என்ன பண்ணணுமோ அன்னதானத்தை ஐயப்பன் எனக்கு கொடுக்கிறார், நான் செய்ய வைக்கிறேன். எங்க இருந்து இங்க வரல, ஐயப்பன் கிட்ட இருந்து இந்த கையில இன்னைக்கு அன்னதானம் செய்ய வைக்கணும், ஐயப்பன் செய்ய வைக்கிறான். அப்படி செஞ்சுட்டு இருக்கும் போது மனதளவில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். நிறைய பேர் ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க, என்கிட்டயே இருக்காங்க ஐயப்ப பக்தர்கள். ஆனா யாருமே வந்து அந்த டைமுக்கு வந்துதான் வந்தாங்க போனாங்க தவிர அதுக்கப்புறம் அந்த ட்ரஸ்ட்டுக்கு யாருமே ஐயப்பா சேவா ட்ரஸ்ட்டுக்கு யாரும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் ஐயப்பன் கொடுத்ததோ பண்ணின்னு இருக்கேன். அப்படி ஒரு சின்ன வருத்தம் இருந்து யாருமே நம்ம ஐயப்பன் அந்த மாலை போகிற டைமில் மட்டும்தான் எல்லாம் அந்த ஐயப்பனை கவனிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஐயப்பனை விட்டுறாங்க. அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க இது மட்டும்தான், தேவைக்கோசரம் தான் ஐயப்பனை கும்பிட்றாங்க. இந்த இடத்துல சொல்கிறேன், தேவைக்கோசரம் தான் ஐயப்பனை கும்பிட்றாங்க. அவனை ஒரு அப்பாவா அவன் ஒரு அம்மாவா இது போல கார்த்திகை மாதம் வந்தால் மட்டும்தான் கும்பிட்றாங்க. எனக்கு நான் அறிஞ்சதை நான் உண்மையை தான் சொல்கிறேன். இங்கே எதுவும் நான் தப்பாக சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பூஜை ரூம்லேருந்து உண்மையை மட்டும் நான் சொல்கிறேன், இது உண்மை. அப்படி இது பண்ணும்போது அந்த ஐயப்ப சேவா ட்ரஸ்ட் ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஐயப்பனுக்கு அந்த சேவை செய்யணும் வந்து சில பேர் தான். அந்த 25 பேர் ட்ரஸ்ட் 25 பேர் ஐயப்பனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்படி ஐயப்பன் அவன் தீர்மானிக்கிறான் யாரு இந்த டெஸ்ட்ல இது பண்ணி யார் அதை கவனிக்க வைக்கணும், கவனிக்க போன ஐயப்பன் தீர்மானிச்சு ஏதோ பண்ண வைக்கிறான். எங்கிருந்தோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணின்னு இருக்கிற ஐயப்பன். அப்படி ஒரு சின்ன வருத்தத்துல ஐயப்பன் கிட்ட சொல்றேன், ஐயப்பா மணிகண்டா, என் மகா பிரபுவே, என் அன்னதான பிரபுவே, என் ஐயனே, சரணகோஷ பிரியனே, அலங்கார பிரியனே, ஆனந்தமயமானவனே, நான் கேட்கும் அனைத்தையும் கொடுக்கும் என் வல்லலே, ஐயப்பா சபரிகிரி வாசா, சபரிமலை வாசா. ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆச்சு. உண்மை என் தகப்பனுக்கு அந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வர ஒரு அவார்டு கூட என் ஐயப்பனுக்கு கிடைக்கலையேன்ற ஒரு மனசு வருத்தம். எவ்வளோ ஐயப்ப பக்திலிருந்து அது முன்னேற்றத்துக்கு கொண்டு போல. அப்ப நம்மளுக்கு சரணாகதி யாரு? என் ஐயப்பன். அந்த சரணாகதி கேட்டே சரணட. அப்ப நம்மட்டு இதுக்கு ஐயப்பனுடைய ஒரு அவார்டு கிடைக்கணும். அதே அந்த அவார்டை ஐயப்பன் அடையார் உள்ள ஐயப்பன் இதுல அங்கதான் கிடைச்சு. ஐயப்பன் கோயில் சன்னதியில தான் அங்க ஒருத்தவர் ஜோதீஸ்வரன் என்றவர் நம்மளுக்கு பழக்கமானார். ஏன்னா நான் ஸ்ரீ கண்கண்டது ஐயப்பா சேவா ட்ரஸ்ட் அந்த டிஷர்ட்டை போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு தான் கோயிலுக்கு போனோம். அப்படி போகும்போது அவர் என்னை பார்த்தார், என்ன சாமி ஐயப்பன் ட்ரஸ்ட் வச்சுன்னு என்னவா இருக்கீங்கன்னு கேட்டாரு. இல்லை சாமி, நான் குருசாமி, இந்த மாதிரி வந்து ஐயப்ப சேவா ட்ரஸ்ட் வரைக்கும் எங்களால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணின்னு இருக்கேன். அன்னதானம் எதா இருந்தாலும் நான் சம்பாதிக்கிற காசில் ஒரு கொஞ்சம் பண்ணின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ட்ரஸ்ட்டில் வந்து எல்லாம் ஜிம்மில் இருக்கவங்க ட்ரஸ்ட்டில் கொஞ்சம் ஏதோ இது பண்ணும்போது அவங்ககிட்ட காசு இது வாங்கி அன்னதானம் அப்படி இப்படி பண்ணின்னு இருக்கேன். ஐயப்பனால தான் பண்ணின்னு இருக்கேன். எத்தனை வருஷம்? 4 வருஷம் பண்ணி. அப்புறம் தான் அவரு சொன்னார், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு நான் அவார்டு இது பண்ணி நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போங்கன்ட்டு அவரு சொல்லி எனக்கு முதல் அவார்டாக ஐயப்பன் அன்னதான பிரபு அவார்டு ஐயப்பன் வருகிறார். என்ன ஒரு மகிமையை பார்த்தீங்களா? நான் யாருகிட்ட சரணாகதி அடைஞ்சேன்? என் ஐயப்பன் கிட்ட சரணாகதி அடைஞ்சேன். ஐயப்பனை வடிவமாய் அவரே வர்றார். என்னுடைய அவார்டா, என்னுடைய அவார்டு சொல்லக்கூடாது, அவருக்கு அவார்டா, என் பிள்ளைக்கு அவார்டா. என் பிள்ளை வருகின்றான். இந்த தந்தை இடத்தில் பிள்ளை வருகிறான். எனக்கு அவர்தான் அப்பா அம்மா, அவருக்கு நான் அப்பாவா இருக்கேன், எனக்கு பிள்ளையா அவருக்கு ஐயப்பன். அப்படி என் ஐயப்பன் வருகின்றான். இதை விட ஒரு மனுஷன் இந்த உலகத்துல சாதிக்கிறது என்னங்க வேணும்? இன்னைக்கெல்லாம் சுயநலமா வாழ்ற மக்கள் மத்தியில ஐயப்பன் சுயநலம் இல்லாத தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய பக்தனிடத்தில் தான் பக்தன் என்ன கேட்கிறானோ அதையே அவனுக்கு அருள்பாலிக்கிறான் ஸ்ரீ ஐயப்ப தேவன். அதனாலதான் அவர் மகா பிரபுன்றாங்க, அன்னதான பிரபுன்றாங்க.
என்ன சொல்றதுங்க, ஐயப்பன் வரலாற்று சொல்ல என்னைக்குமே சொல்ல வார்த்தைகள் பத்தாது. ஐயப்பன் சொல்ல வார்த்தையிலே இல்லை. அவனுடைய மகிமையை சொல்ல நம்ம நான் மற்றவங்க ஐயப்பன் பக்தர் நிறைய பேர் கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கையில நடந்துதான் இன்னைய வரைக்கும் சொல்லின்னு இருக்கேன். பாத்தீங்களா? அன்னதான பிரபு ஸ்ரீ ஐயப்பன் அவார்டு வருது பாருங்க. ஆனந்த கண்ணீர்ல அழுகுறங்க ஐயப்பனை நினைச்சு. அதுதான் சொன்னாங்க, உன்ன போல கருணை உள்ள தெய்வம் யாரப்பா, கண்ண போல காத்து நிற்கும் கடவுள் நீயப்பா, என்ன கண்ண போல காத்து நிற்கும் கடவுள் நீயப்பா. அந்த மகா பிரபுவை பாத்தீங்களா? அன்னதான பிரபுவை பார்த்தீங்களா? அவனை என்னங்க சொல்றது ஐயப்பனை? இந்த வெளி உலகத்துக்குள்ள இந்த பிள்ளைய கொண்டு வராங்க. அத்தனை பேர் விஐபி மத்தியில நான் எப்பயுமே நான் ஒரு பந்தாலாம் எனக்கு ஐயப்பன் கொடுத்தது கிடையாதுங்க. என்னைக்குமே அவனுடைய வேஷ்டி துண்டு, இந்த நெத்தியில இந்த பட்ட பந்திர வடிவமான சின்முத்திரை, இந்த சின்முத்திரை ஐயப்பன் எனக்கு அல்பாளிச்சுக்கிறேன். இந்த சின்முத்திரையோட தான் போவேன். இந்த பந்தா இதெல்லாம் எனக்கு ஐயப்பன் எனக்கு சொல்லி கொடுக்கல. எங்க போனாலும் இந்த பட்டபந்திர வடிவமான சின்முத்திரை ஐயப்பன் எனக்கு அல்பாளிச்சுக்கிறான். அதுக்கு மேல என்னங்க வேணும்? இந்த 3 பட்டம் என்றது சும்மா இல்லைங்க. அவருடைய அர்த்தத்தை நாளைக்கு சொல்றேங்க. நான் சுவாமியே சரணமையப்பா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா, ஓம் ஸ்ரீ போதநாத சதானந்தா சர்வபோத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமி சரணமையப்பா.